நம்மளும் குழச்சி தான் பார்க்குறோம், ஒருத்தரும் பிஸ்கட் போட மாட்றானே. இல்லை ரொம்ப ரொம்ப அபாரமாக குலைக்கணுமோ அப்போ தான் பிரியாணி கிடைக்குமோ? ஐயோ ஐயோ, கடைசியில் நம்மளை மாஸ்டர் நாயாக்கி விட்டார. போன வாரம் தான் அந்த ஆளை பெருமையாக பேசி ஒரு வீடியோ போட்டேன். அதாவது ஒரு ஒரு அம்மாவுக்கு கோவில் கட்டி வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர், ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிற மாஸ்டர், ஏதோ தன்னால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்கிறாருன்னெலாம் சொல்லி வீடியோ போட்டேன். நம்ம வீடியோ போட்ட நேரமா ஐயோ ஐயா, என்ன மாஸ்டர் இப்படி பேசிட்டீங்க? இல்லை நீங்கள் ஏதாவது சிந்திச்சு பேசுனீங்களா, இல்லை சிந்திக்காமல் பேசுனீங்களா, இல்லை உங்கள் தலைவர் எப்பவும் பேசுவார் அதே மாதிரி பேசுகிறீங்களா? இல்லை தெருவில் இருக்கிற நாயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் ஒன்றா? நீங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் வேறு ஏதோ புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்களே, அந்த கதைலாம் ஏற்றுக்கிட முடியாது மாஸ்டர். அப்போ நீங்கள் முதல்ல யோசிச்சுலாம் நீங்கள் பேசியிருக்கணும். எந்த நாய்க்கு தெருநாய்க்கு பிஸ்கட் போடணும், எந்த நாய்க்கு பிஸ்கட் பிடிக்காது, என்ன பிராண்டு பிஸ்கட் பிடிக்கும், சில நாய்க்கு பிஸ்கட்டே பிடிக்காது பிரியாணி தான் பிடிக்கும், அதை டேஸ்ட்டாக செஞ்சு போடணும், அப்போ தான் அது குலைக்கிறதுன்னு அர்த்தம். இது நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க புரியலையே. அப்போது ஆளுங்கட்சியே ஜோசப் விஜய் அவர்களை கேள்வி கேட்டால் அவங்க நாய்ங்களா? இப்போ அவங்களுக்கு நீங்கள் பிஸ்கட்டு என்ன பிஸ்கட் போடணும், என்ன பிரியாணி போடணும் அப்படின்னு பார்த்து போட்டுருவீங்கல்ல. மாஸ்டர் நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. அதாவது ஒரு விதத்தில் மாஸ்டர் சொன்னது கரெக்டு தான். இப்போது அவங்க கட்சி தலைவருக்கு தெரியும் யாருக்கு பிஸ்கட் போடணும், யாருக்கு பிரியாணி போடணும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்த கட்சியை எவ்வளோ கொடுத்து கலைக்கணும், எந்த கட்சிக்கு பிரியாணி கொடுக்கணும், எந்த கட்சிக்கு சோபா கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க தலைவருக்கு தெரியும். அதனால் அதாவது அவர் சொல்ல மாட்டார், இவர் உண்மையை சொல்லிட்டார். இப்போ ஒரு 4 பேரை கூப்பிட்டீங்களே, உங்கள் பாஷையில் சொல்ல போனால் இந்த 4 தொகுதியில் நின்று ஜெயித்தாங்களே எம்எல்ஏக்கள். அப்போ அந்த எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன போட்டிங்க மாஸ்டர்? பிஸ்கட்டா பிரியாணியா? இல்லை சாரையாக ஓடி பனையூர் வாசலில் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன போட்டிங்க மாஸ்டர்? அப்போது உங்கள் தலைவருக்கு தெரியுது இது தெருநாய்கள், இந்த தெரு நாய்களுக்கு ஒரு நாள் 2 நாள் என்ன போட்டு பார்க்கலாம், என்ன போட்டு பார்த்தா அது சரியாயிடும். இப்போ நீங்கள் நாய்கள் அப்படின்னு சொன்னது மக்களை மட்டுமா, இல்லை நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சு கூட்டணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துருக்குறீங்களே, அவங்களுக்கு போட்டதை நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களுக்கு பிஸ்கட்டு யார் யாருக்கு என்ன ஏற்ற மாதிரி கணிச்சு பிஸ்கட்டு பிரியாணி ஃப்ரைட் ரைஸு இதே மாதிரி போட்டு கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிட்டியாருன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் சொல்ல வர கருத்து இது ஜோசப் விஜய்க்கும் பொருந்தும்ல. குலைக்கிறதுக்கு நீங்கள் பிரியாணி போட்டுறீங்க. ஐயோ ஐயோ, என்ன மாஸ்டர், உங்களை ரொம்ப பெருமையாக பேசி போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டேன். அரசியலுக்கு வர்றதுக்கு சில தகுதிகள் வேணும், ஆனால் ஜோசப் விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் மாஸ்டர் மாதிரி ஆட்களுக்கு சரி, நம்ம கேபி பாலாவுக்கு சரி, நம்ம சிவகுமார் ஐயா பையன் சூர்யாவுக்கு சரி, அவங்களாம் தகுதியானவர்கள் அப்படின்னு உங்களெல்லாம் பெருமையாக பேசியிருந்தேன். நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை மாஸ்டர். இது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. என்ன சும்மா ஒன்றுமே தெரியாத கையெல்லாம் ஆட்டி கையாட்டி பொம்பளைக்கு முதுகில் சோப்பு போட்டவங்களே அரசியலுக்கு வரும்போது நீங்கள் 100 பேர் 200 பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, வரலாம். ஆனால் யாகவராயினும் நாகாக்க காகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு உங்களுக்கு நான் அடக்கம் வேணும் மாஸ்டர். இது சினிமா கிடையாது, இது பேய் படம் கிடையாது, இது பொது மேடைகள் கிடையாது, உங்கள் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு ஆடியோ வெளியே விடுற விஷயம் கிடையாது. சரி, நீங்கள் அரசியலுக்கு வரணுன்னா வாங்க, உங்களை இப்போ யார் வேண்டாங்க போகிறா? என்ன நாயா வேண்டாங்க போகுது? இப்போ உங்களை யார் தடுத்துட போகிறா? அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, தமிழகத்தில் பிறந்திருக்கீங்க, யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது. ரோட்டில் கிடக்கிற பிச்சை யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குமா சார்? இதை ஒன்று நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த சீன் போட்டு கிடக்குறீங்க? அவனை கூப்பிட்டு கேட்டு இவனை கூப்பிட்டு கேட்டு நான் ஆரம்பிக்கவா வேண்டாமா? அம்மாட்ட கேட்டேன், ஆயாட்ட கேட்டேன், தாத்தாட்ட கேட்டேன், பாட்டிக்கிட்ட கேட்டேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். எல்லாம் புனிதர் மனித புனிதர், பல ஆண்டுகள் ஜெயிலில் மக்களுக்காக வாழ்ந்தவர், இன்றைக்கி வெளியில் நிற்கிறாரு, அவர் கூட போய் சேருன்னு சொல்லிட்டாங்கன்றீங்க. சேருங்க, யார் கூட வேணாலும் சேருங்க, அரசியல் பண்ணுங்க. ஆனால்
நீங்கள் யாரை நாயின்னு கேட்குறீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது. அதாவது கிராமத்து சைடில் ஒரு பழமொழி சொல்லுவான், பன்றியோடு சேர்ந்த கன்றும் பீ தின்னும். அதாவது பன்றியோடு சேர்ந்த கன்றும் பீ தின்னும். இதில் பன்றி யாரு, இதில் பீ யாரு, இதில் கன்று யாரு? மாஸ்டர், அரசியலுக்கு வாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓடி போய் தற்கொலைக்கு சேர்ந்துக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் மக்களை தேவையில்லாமல் பேசுனா திருப்பி மக்கள் பேசுவாங்க. மக்களுக்காக நாங்கள் பேசுவோம். பார்த்து பேசுங்க மாஸ்டர். சொன்ன பழமொழி ஞாபகம் இருக்கட்டும் மாஸ்டர். ஞாபகம் இருக்குதா? பன்றியோடு சேர்ந்த கன்றும் பீ தின்னும். ஓ ஓ ஓ ஓ